திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் சுமார் 1000 கோடி தமிழக தலைமை டாஸ்மாக் அலுவலகத்தில் ஊழல் செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக சம்பந்தப்பட்ட நபர்களது வீட்டில் சோதனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று தமிழக தலைமை டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தனியாக விசாரணை நடத்தி பல்வேறு வாக்குமூலத்தையும் பெற்றார்கள். அதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களையும் வாட்ஸ்அப் உரையாடல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்துள்ளார்கள். இதன் மூலமாக மற்றொரு குற்றவாளியான தமிழக டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் என்பவரையும் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜராகி விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் விசாகன் கொடுத்த வாக்குமூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகள், அதாவது 5வது ஆண்டு திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி 3 ஆண்டுகள் 2021, 22, 23ஆம் ஆண்டுகளில் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டது உண்மைதான் என்றும், இது மத்திய அரசிற்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்தாததும், தமிழக தலைமை டாஸ்மாக் கொள்முதல் செய்யக்கூடிய மதுபானங்களது எண்ணிக்கை கணக்கில் காட்டப்படாமல் பல பாட்டில்களை வாங்கியதாகவும், பல ஆயிரம் பாட்டில்களை வாங்கி தமிழக டாஸ்மாக் கடைகளுக்கு செலுத்தியதாகவும், இது முற்றிலும் தவறுதான் என்றும், ஆனால் மேல் அதிகாரிகள் என்ன கூறுகிறார்களோ, மேலிடத்திலிருந்து என்ன தகவல் வருகிறதோ அதைத்தான் எங்களால் செய்ய முடியும் என்று வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் கைது செய்யப்பட்ட தலைமை மேலாண் இயக்குனர் விசாகன் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜியின் பிடி வாரண்ட் செய்யப்படுவாரா? அவரது ஜாமீனை ரத்து செய்து செந்தில் பாலாஜி உடனடியாக கைது செய்யப்பட்டால் 4 மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது வேறொருவர் நியமிக்கப்படுவாரா? மீண்டும் மீண்டும் ஏன் ஸ்டாலின் தவறுக்கு மேல் தவறு செய்து வருகிறார் என்ற பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜியால் பல கோடி திமுகவிற்கு லாபம்தான். ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட திமுகவில் செந்தில் பாலாஜியை விட்டு கொடுக்காமல் முக்கிய பதவி கொடுத்து தற்பொழுது சிக்கலில் மீண்டும் மாட்டிக்கொண்டார். செந்தில் பாலாஜியால் திமுக தோல்வியடையும் என்று எதிர்க்கட்சியினர்கள் கூறியுள்ளது சரியா? உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழக டாஸ்மாக் முறைகேட்டில் குற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.